நான் தான் இந்த ரெசின் ஆர்ட்டை பண்ணேங்கிற ஷாக்லேருந்து நான் இன்னுமே வெளியில் வரல. ஜஸ்ட் பேசிக்கான ரெசின் நாலேஜ் வச்சுட்டு ஒரு ஃபுல் ஃப்ரேம் பண்ணியிருக்கேங்கிறத நினைக்கும் பொழுது எனக்கே கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. என்ன போல் நீங்களுமே பேசிக் நாலேஜ் வச்சுட்டு இது ஈஸியாகவே பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு பேசிக்காக நம்ம ரெசின் கிட் வாங்கிக்கணும். நான் தீக்கு ரெசின் ஸ்டோர் உள்ள ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து தான் வாங்கினேன். ரேட்டும் அஃபோர்டபுளாக இருக்குது. நீங்கள் வேணும்னா அவங்க பேஜை விசிட் பண்ணி பாருங்கள். அப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் கலெக்ட் பண்ணிட்டேன். ரெசினும் ஹார்னரும் நம்மளுக்கு லிக்யூடாக வந்துடும். ரெசின் இப்போ 20 ml எடுக்கிறோம் அப்படின்னா ஹார்னர் 10 ml எடுத்துக்கணும். அதாவது 2:1 ரேஷியோவில் எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நமக்கு தேவையான கலரையும் ஆட் பண்ணி மோல்டில் ஊற்றி கொஞ்சம் நான் 1 டே ஃபுல்லாகவே ரெஸ்ட் கொடுத்துடணும். இது நெக்ஸ்ட்டு எடுத்த வீடியோ. ஃபோட்டோ நான் பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பட் லேமினேட் பண்ணலை, எனக்கு டைம் கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி செல்லோட்டப் வச்சு எடுத்துக்கிட்டேன் நான் ஒட்டி. இது ஒரு மெத்தடு. இந்த மாதிரி பண்ணுறப்போ ஃபோட்டோ ரொம்ப நாளைக்கு ரெசினில் வீணாக போகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் நான் நாள் பண்ணி வச்சுருந்தது நல்லாவே காஞ்சிருந்தது. ஸோ எந்தெந்த இடத்துல பேபியோட திங்ஸ் எல்லாம் வைக்கலாம் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துட்டேன். ஒரு 2 மெத்தடில் வச்சு பார்த்தேன். கொஞ்சம் நல்லா இருக்கிற மெத்தடை எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் தீக்கு ரெசின் ஸ்டோரில் இன்ஸ்டாகிராம் பேஜில் ரேட் எல்லாமே அஃபோர்டபுளாக இருக்குது. நான் அவங்கள்ட்டே கொஞ்சம் கீ செயின் மோல்டு அப்புறம் கீ செயினுக்கான செயின் எல்லாமே வாங்கி வச்சிருக்கேன். ரேட்டு அஃபோர்டபுளாகவே இருக்குது. நீங்கள் வேணா அவங்க பேஜ் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க. அடுத்து எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் கீ செயின்லாம் ஃபோட்டோ வச்சு பண்ணுற மாதிரி ஐடியாலாம் இருக்கேன். ஸோ அதையுமே அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுவேன். நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. ஃபைனலாக ரெசின்லாம் ஊற்றி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பபிள் ஸ்ப்ரே அடிச்சு விட்டுட்டு ரெஸ்ட்டு கொடுத்துட்டேன். 1 டே நைட் ஃபுல்லாகவே ரெஸ்ட்டில் இருந்தது. அந்த நைட் ஃபுல்லாகவே எப்படா விடியும் காலையில் எழுந்துச்சு இந்த ரெசினை பார்க்கலாம் தான் இருந்தது. இதை பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். பார்க்கவே அவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக இருந்தது. நான் அதை பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.